ஒரு ஒரு ஒரே ஒரு வேர்ட் தான், அந்த வேர்டுக்குள்ள நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கு. இலங்கை. இலங்கை என்பது எனது வாழ்வின் பாதி. இலங்கை என்பது ஒரு ஒரு பூமியாக இருக்கிற பொழுது அது எனது இரண்டாம் தாய். இலங்கை என்பது எனக்கு நான் விரும்பும் தமிழை எனக்கு இன்னும் கசடர கற்றுத்தந்த ஒரு சரியான ஆசிரியர். நீங்கள் வந்தப்போ கூட நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். நான் வந்து இங்கே வந்து எல்லாம் டீ சாப்பிட்டீங்களா, டீ சாப்பிட்றீங்களாம்பாங்க. தேநீரை சாப்பிட இயலாது, தேநீரை குடிக்கத்தான் முடியும் என்று சொல்லிக் கொடுத்த ஒரு சரியான ஆசிரியர் இலங்கை. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவிபாடம் என்று சொல்வார்கள். இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட மிகச்சரியாக தமிழ் பேசுவார்கள், மிக மிக சரியாக ஆங்கிலம் பேசுவார்கள். கலை என்பது ஒரு தடை தொங்குகிற இடமாக இலங்கை இருக்கிறது. இந்த போர் மட்டும் நடைபெறவில்லை என்று சொன்னால், இந்த சபிக்கப்பட்ட வீரங்கைகளும் அந்த குண்டு மடைகளும் செல்லடிகளும் அங்கு இல்லாமல் இருந்திருந்தால், இலங்கை என்பது உண்மையிலேயே ஒரு சொர்க்கபுரியாக, ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் கலையும் பொங்கி ஒடியக்கூடிய ஒரு ஆனந்த தீவாக இருந்திருக்கும். அது தலைநகராம் கொழும்பு மாநகரில் நான் 3 ஆண்டு காலம் தங்கியிருக்கிறேன். அங்கு இருக்கக்கூடிய தமிழர்களும் சிங்களவர்களும் சகோதரத்தோடு என்னோடு நெருங்கிய நட்போடு பழகிய அந்த நினைவுகள்லாம் எனது வாழ்நாள் முழுக்க என்னால் மறக்கவே முடியாது. வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம் எனது கலையகத்தின் சார்பாக யாழ்ப்பாணத்திற்கோ ஈழத்திற்கோ திருகோணமலைக்கோ மலையகத்திற்கோ கிழக்கு பகுதிகளுக்கோ எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் செல்ல முடியுமோ அந்தந்த இடங்களுக்கெல்லாம் சென்று அந்த இயற்கை காட்சிகளை ரசித்திருக்கிறேன். இன்னமும் ஈரப்பதத்தோடு இருக்கக்கூடிய அந்த மனிதர்களினுடைய நட்பை நான் நேசித்திருக்கிறேன். உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்னுடைய நெடுநாள் என்னுடைய தோழி, என்னுடைய வாழ்நாள் காதலி, என்னுடைய மனைவி எனக்கு இலங்கையிலிருந்து தான் கிடைத்திருக்கிறார். விலை மதிப்பில்லாத நண்பர்கள், இப்போதும் எனது நலன் விரும்பிகளாக நான் எங்கிருந்தாலும் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான நல்ல நட்புகளை, நண்பர்களை இலங்கை தான் தந்திருக்கிறது. இந்த முகம் தெரியாத மனிதனின் குரலை கேட்டு எஃப்எம்ல ரேடியோவில் நம்ம ப்ரோக்ராமை கேட்டுட்டு எனக்காக இப்போதும் காதலாக்கி கசுந்துருங்கி இப்போ வரக்கூடிய ஃபேஸ்புக் இதிலலாம் இப்படியோ கண்டுபிடிச்சி, நான் படிக்கும்போது நான் உங்கள் ஷோ கேட்டுட்டு தான் நான் படிப்பேன், ஷோ கேட்டு தான் தூங்குப்பேன், இப்படி முகம் தெரியாத பல நண்பர்கள், பல நேயர்கள் நெஞ்சங்களை எல்லாம் இலங்கை தான் எனக்கு தந்திருக்கிறது. இலங்கை என்பது எனக்கு இன்னொரு தந்தை நாடு. இந்தியா எனது தாய் நாடு, இலங்கை எனது தந்தை நாடு. எனது தந்தை பிறந்ததும் இலங்கையில் தான் பிறந்தார். ஓகே, சூப்பர். ஸோ உண்மையாகவே எனக்கும் ஞாபகம் இருக்குது, நான் ஸ்கூல் படிக்கிற டைமில் வந்து இந்த எஃப்எம்ல வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது உள்ளே வந்து ஓடி வந்து கேட்பேன், அம்மா ரஜினி சார் வாய்ஸில் யாரோ பேசிகிட்டு இருக்காங்க, இங்கே படிக்கும்போது 40 வருஷம் முன்னாடி மிமிக்ரி பண்ணுறாங்களே நல்லா இருக்கே, யார் அப்படின்னு. அப்போ அம்மா சொல்லுவாங்க, இல்லை ராஜ்மோகன் தான் பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அட்மையர் பண்ண ஒரு வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய வாய்ஸ். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. இன்னைக்கு வந்து சூப்பராக நிறைய விஷயங்கள் சும்மா அழகு தமிழ் அப்படி அழகாக பேசியிருக்கீங்க. கேட்க அவ்வளோ இனிமையாக இருந்துச்சு. பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணி. உங்களுக்கும் பெரிய காம்ப்ளிமெண்ட். வழக்கமா நம்ம இலங்கை ஊடகங்கள்ல வந்து ஒரு நல்ல தமிழ் பேசுவோம், ஆனா திடீர்னு அதை கேட்கறவங்க யோசிப்பாங்க, இது என்ன ரொம்ப கடினமான தமிழா இருக்கு. அப்படி இல்லாம நீங்க ரொம்ப சகஜமா, ரொம்ப நாம வந்து உண்மையிலே ஒரு இலங்கை ஊடகத்துக்கு தான் பேசுறோமா அல்லது விஜய் டிவியில் உட்காந்து பேசுறோமா என்ற சந்தேகமே வரும் அளவுக்கு நல்ல ஜனரஞ்சகமாக, நகைச்சுவையுமாக, அதே சமயம் நல்ல தமிழில் நல்ல ஆங்கிலத்தில் நல்ல ஒரு நேர்காணலை எடுத்தீங்க. இப்படிலாம் நீங்கள் சொல்ல சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன். ரொம்ப அழகாக வந்துட்டு இருந்துச்சு. பட் பரவாயில்ல, தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. கண்டிப்பாக சூப்பரான இன்டர்வியூ தந்த சந்தோஷம் எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அகெயின் யூ தமிழா நேர்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ராஜ்மோகன் உங்களுக்காக வந்திருக்காங்க. ஸோ ஆனால் ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் பாருங்கள், யூ தமிழா போன்ற ஊடகங்கள் வந்து இந்த காலசக்கரத்தினுடைய மிக முக்கியமான தூண்கள். ஒரு தமிழன் வந்து நிறைய விதமான தமிழர்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டு தமிழர், உலகத் தமிழர், ஈழத்தமிழர், மலையக தமிழர், எப்படி பல வகையான தமிழர்கள் இருக்கிறார்களோ அப்படி இந்த யூ தமிழா மூலமாக உருவாகக்கூடிய தமிழர்கள் நல்ல கருத்துக்களை நல்லா ரசித்து, நல்ல விஷயங்களை கைத்தட்டி ரசித்து, இப்படிப்பட்ட நல்ல கலைஞர்களை ஊக்குவித்து ரசிக்கக்கூடிய நல்ல சப்ஸ்கிரைபர்ஸாக, நல்ல சுவைஞர்களாக, நல்ல கன்சியூமர்ஸாக, நல்ல மனிதர்களாக, நல்ல தமிழர்களாக வாருங்கள். நல்லவற்றை பேசுவோம், நல்லவற்றையே செய்வோம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸோ நாங்களும் வணக்கம் சொன்னதோட இன்னைக்கு செக்மெண்ட் பார்த்துருப்பீங்க, என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களாம் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, யூ தமிழா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண போகிறீங்க, லைக் பண்ண போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அதை விட ஸ்பெஷலாக பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து எங்களுக்கு அனுப்பி வச்சுட்டே இருங்க அப்படின்னு நாங்கள் சொல்லிவிட்டு, ஸோ நாங்களும் போக போகிறோம். இதுவே சூப்பரான செக்மெண்ட் உங்களை மறுபடியும் சந்திக்கலாம். அண்டில் தென் இஸ் பை ஃப்ரம் விஜே தனு. டேக் கேர்.